இப்போ சமீபத்தில் முதலாளித்துவ பொருளாதார வல்லுநர்கள்லாம் உலக அளவில் இருக்கிற பொருளாதார வளர்ச்சி குறித்தும் பொருளாதார அசமத்துவம் குறித்தும் சில புள்ளி விவரங்களை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொன்னால், ஒரு 4 பொருளாதார வல்லுநர்கள் சேர்ந்து உலகம் முழுக்க இந்த புள்ளி விவரங்களை எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா, இந்தியா அதாவது தற்கால உலகில் மூலதனம் அப்படின்ற தலைப்பில் புத்தகம் எழுதின தாமஸ் பிக்கெட்டியும் ஒருத்தர். அவங்க கொடுக்குற புள்ளி விவரமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க இந்த பொருளாதார அசமத்துவம், அதாவது பொருளாதார ரீதியாக வருமானத்திலையும் செல்வத்தை குவிப்பதிலையும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஏழை பணக்காரர்கள்ன்ற ஒரு இடைவெளி பெருசாக ஆகிட்டே இருக்குது உலகம் முழுக்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்தியாவை குறித்தும் அவங்க அந்த புள்ளி விவரத்தில் சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற முதல் 1% பணக்காரர்களிடம் இந்தியாவுடைய 40% செல்வ வளம் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த அசமத்துவம், பொருளாதார அசமத்துவன்றது ரொம்ப அதிகமான ஒரு இடைவெளியோட வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுதுன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.